ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார். அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய பின்னர் கோவிலில் தற்போது வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார். ராமேஸ்வரம் கோவில் பிரகாரங்களில் வலம் வந்து பிரதமர் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார். கோவிலின் ஒவ்வொரு சன்னதியாக சென்று பிரதமர் மோடி தற்போது வழிபாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிறோம். பைஜாமா ஜிப்பா அணிந்து கழுத்தில் ருத்ராட்ச மாலையுடன் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார். கையில் ருத்ராட்ச மாலையுடன் அக்னி தீர்த்த கடலில் நீராடிய பிறகு கோவிலில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வலம் வந்து வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார். செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராமநாத் சுவாமி மந்திர் திருக்கிணற்றிலிருந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நீராடுவதற்கான அந்த நீரை எடுத்து வழங்கியிருந்தார்கள். பிரதமர் 22 பிரகாரத்திலும் அந்த வளம் வந்து அங்கு புண்ணிய தீர்த்தத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். காயத்ரி, சரஸ்வதி, சாவித்ரி என்று 3 தீர்த்தங்கள் பிரதமர் முன்பாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இவை அனைத்துமே இந்த 22 தீர்த்தங்களும் ஒவ்வொரு வகையில் முக்கியத்துவம் பெற்றது. அதிலும் குறிப்பாக இந்த கடைசி தீர்த்தமாக இருக்கும் கோடி தீர்த்தம் என்பதெல்லாம் ராமர் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பிறகு அபிஷேகத்திற்கு நீர் இல்லை. அப்போது ராமர் தன்னுடைய அம்பின் நுனியை பூமியில் வைத்து அழுத்தும் பொழுது அந்த இடத்தில் பூமி பிளந்து தண்ணீர் வெளியேறி வருகின்றது. அந்த தீர்த்தத்தை கோடி தீர்த்தம் என்பார்கள். அந்த கோடி தீர்த்தம் என்பதெல்லாம் 22வது தீர்த்தமாக இருக்கும். அதே போன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த கங்கா, யமுனா, காயத்ரி என்று 3 தீர்த்தங்களும் பிணி, மூப்பு போன்ற சாக்காடு உள்ளிட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கான, அஞ்ஞானத்தை நீங்கி முக்தி அடைவதற்கான தீர்த்தங்களாக இருக்கின்றன. 22 தீர்த்தங்களுக்கும் சென்று பிரதமர் நரேந்திர மோடி நீராடி இருக்கின்றார் என்பதுதான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய செய்தி. ருத்ராட்ச மாலை அணிந்தவாறு ராமேஸ்வரத்தினுடைய கடற்கரையில் பிரதமர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். காலில் செருப்பு கூட அணியாமல் இந்த கடும் விரதத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் மூழ்கி தற்போது நீராடி இருக்கின்றார். அக்னி தீர்த்த கடற்கரை என்பதும் 22 தீர்த்தங்களுடைய தொகுப்பாக இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய ஆலய அர்ச்சகர்கள் பிரதமரிடம் பூஜை பொருட்களை ஒப்படைக்கின்றார்கள். ஒரு நீண்ட வழிபாட்டை ராமேஸ்வர ராமலிங்கநாதர் கோயில் அந்த இதில் தற்போது மேற்கொண்டிருக்கின்றார். ராமநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிணற்றுக்கும் 22 கிணறுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கிணறும் ஒவ்வொரு வகையில் முக்கியத்துவம் பெற்ற தீர்த்தங்களோடு இருக்கின்றன. அவற்றுக்கு சென்று பிரதமர் நீராடி வருகின்றார். அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீரை தன்னுடைய கரங்களால் எடுத்து நீராடி இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்த ஆலய பணியாளர்களிடம் நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அக்னி தீர்த்த கடற்கரையிலும் அவர் நீராடி வருகின்றார். மேலும் பல்வேறு வழிபாட்டு சடங்குகளுக்கு இடையே ராமாயணமும் இசைக்கப்பட்டிருந்தது. அதையும் பிரதமர் அவர்கள் கேட்டு ரசித்தார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிறைவடைந்த பிறகு மடத்திற்கு செல்லக்கூடிய பிரதமர் ராமகிருஷ்ண மடத்திலேயே இன்று இரவு ஓய்வெடுக்கின்றார்.